தோழர்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 5 செய்திகள் நான் எடுத்து வந்திருக்கேன். 3 செய்திகள் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான செய்திகள்னு வச்சுக்கலாமே. இதை நம்ம தாவைக்கா தொண்டர்களாக நம்ம தெரிஞ்சுக்கணும். 2 செய்திகள் பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றி இருக்கக்கூடிய விமர்சனங்கள், இதற்கு உரிய விளக்கத்தை இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு ப்ரௌடாக இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் பிரதமராக கூடாதா அப்படின்னு சொல்லி அசம்பிளியில் பேசுகிறாங்க. ஒரு பக்கம் ஏவா வேலு அவர்கள், KN அவர்கள் ஒரு பக்கம் 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. என்னப்பா அப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வேற லெவலான அரசாணை நம்ம அரசாங்கத்தில் போடப்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். மரிய வில்சன் டிபேட்ல நிறைய சுத்திக்கிட்டே இருக்கார்ல. மரிய வில்சன் அவர்கள் இன்னைக்கு பிரச்சனையை முடிச்சு வச்சிருக்காங்க. அவர் என்ன பேசினார், ஏன் பிரச்சனை ஆனிச்சு, பிரச்சனை எப்படி முடிச்சிருக்கார் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அது இல்லாமல் ஏதோ சொத்து வரி உயர்த்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி போயிட்டு இருக்கோம். மின்சார கட்டணம் மறுபடியும் டிபேட்டுக்குள்ள வருது. இது எல்லாத்த பற்றியும் தெளிவான புரிதல் இந்த வீடியோவில் ஏற்படுத்திக்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இப்போ முதல் விஷயம் தோழர்களே, தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எம்பிக்களோட கூட்டத்தை நம்ம கூட்டியிருந்தோம். அனைத்து கட்சி எம்பிக்கள் வாங்கன்னு சொல்லி நம்ம கூட்டியிருந்தோம். அந்த கூட்டத்துக்கு திமுக உட்பட சில கட்சிகள் வந்து வரல. கிட்டத்தட்ட 37 எம்பிக்கள் வரல. இருந்தாலும் உங்களுடைய நிலைப்பாடை நாங்கள் தெரிஞ்சுக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா உங்கள்கிட்ட தான் எம்பி இருக்கு. கிட்டத்தட்ட 22 எம்பி நீங்கள் தான் வச்சிருக்கீங்க. அப்போ நீங்கள் போய் தமிழ்நாட்டுக்கு விரோதமாக ஏதாவது முடிவெடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அசம்பிளியில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அசம்பிளியில் ஒரு தீர்மானம் கொண்டு வரும்போது இந்த திமுகவோட நிலைப்பாடை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா திமுக தான் எம்பி இருக்கு. இதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ பேசிட்டேன். தொகுதி மறுசீரமைப்புனா என்ன, இதை ஏன் நம்ம எதிர்க்கிறோம், தாவேக்காவோட நிலைப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கு. என்னை பொறுத்தவரைங்க எனக்கு ஒரு நிலைப்பாடு, கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு கிடையாது. கட்சியோட நிலைப்பாடு தான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்கு. நான் ஒவ்வொரு முறையும் விஜயனா ஒரு பக்கம் போய் நிற்கிறார்ல ஒரு சப்ஜெக்ட்ல, அவர் ஏன் அந்த பக்கம் நிற்கிறார் அப்படிங்கிறத பாரபட்சமாக 2 விஷயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே அவரோட பக்கம் எப்போதுமே சரியானதாக இருக்கு. தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற விஷயத்தில் கூட திமுக என்ன பண்ணுது, ஃபேர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருந்துச்சு. நம்ம வந்து நோ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஆதவர்ஜுனா அவர்கள் அசம்பிளியில் பேசியிருப்பாங்க. முதலமைச்சர் இந்த தீர்மானத்தை முன்மொழிஞ்சாங்க. ஆதவர்ஜுனா அவர்கள் தாவேக்கா சார்பாக வந்து அங்கே பேசியிருப்பாங்க. பேசும்போது அரசியல் கலக்காம ரொம்ப நாகரிகமாக, ரொம்ப மரியாதையா, வித் ஃபேக்டோட ஏகப்பட்ட தகவல்களை இன்னைக்கு ஆதவர்ஜுனா அவர்கள் அசம்பிளியில் பேசியிருப்பாங்க. ஆதவர்ஜுனா அவர்கள் அசம்பிளியில் பேசிட்டே இருக்கும்போது திமுக இந்த விஷயத்தில் நீங்கள் இந்த முடிவு எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அப்படிங்கிற கருத்தையும் சேர்த்து பதிவு செஞ்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம 3 விஷயங்கள் இதில் ரொம்ப தெளிவாக சொல்கிறோம். தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ மக்களவையில் இருக்கக்கூடிய தொகுதிகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 7.18% இருக்கு. நம்மளுடைய அந்த 39 தொகுதிகள். இந்த 7.18 அப்படிங்கறத அதிகப்படுத்திடக்கூடாது இல்ல குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற டிபேட் கூட போகாதீங்க. இதை அதிகப்படுத்தி விட்டு வட மாநிலங்கள்ல அங்க முக்கியமா பாத்தீங்கன்னா அதிகப்படுத்தி விட்டுருவாங்க. கம்பேரிட்டிவ்லி நமக்கு மட்டும் கிடைக்குதுன்னு நினைக்காதீங்க. நம்மளை தாண்டி அந்த பக்கம் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களுக்கு இன்னும் நிறைய கிடைச்சிரும். ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களுக்கு இன்னும் நிறைய கிடைச்சிச்சுன்னா வடகிழக்கு மாநிலங்களா சில விஷயங்கள் இருக்குங்க. இந்த சிக்கிம், மிசோரம் இந்த மாதிரி மாநிலங்கள் இருக்குல்ல, இவங்களுக்குலாம் பெரிய முக்கியத்துவம் இருக்காது. அதே மாதிரி தென் மாநிலங்களுக்கும் பெரிய முக்கியத்துவம் இருக்காது. இந்த ஆசை வார்த்தையை நம்பாதீங்க. 50% அப்படிங்கறத அதிகப்படுத்துறோம் சொன்னாலும் அதையும் நம்பாதீங்க. இவங்களால ஃபேரா டீலிமிட்டேஷன் பண்ணவே முடியாது. அதனால இதை ஃப்ரீஸ் பண்ணணும். ஆல்ரெடி 2 தடவை ஃப்ரீஸ் பண்ணாங்க. இப்போ 3ஆவதா வாஜ்பாய் அவர்கள் பண்ணாங்க, இந்திரா காந்தி அவர்கள் பண்ணும்போது 3ஆவதா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இதை ஃப்ரீஸ் பண்ணணும். ஏன்னா இந்த வருஷத்துக்குள்ள நீங்க முடிவெடுக்கணும். 25 அப்படிங்கிற அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போய்கிட்டு இருக்கு. முதல் 25 முடிச்சாங்க. அதுக்கப்புறம் வாஜ்பாய் அவர்கள் வந்து இல்லங்க வேணாங்க, டீலிமிட்டேஷன் பண்ண வேணாம், ஃப்ரீஸ் பண்ணிடலாம் முடிவெடுத்தாரு. அதுக்கப்புறம் அடுத்த 25 இப்போ வந்துருச்சு. இப்போ நீங்க ஃப்ரீஸ் பண்ணி தான் ஆகணுங்கிற நிலைப்பாடுல இருப்போம். நீங்க வெளிநடப்பு பண்ணக்கூடாது. நம்ம கூப்பிட்டு திமுக வார்னிங் கொடுத்துருக்கோம். வெளிநடப்புலாம் பண்ணக்கூடாது. நீங்க அந்த தீர்மானம், அந்த மசோதா வரும்போது எதிர்த்து ஓட்டு போடணும். இதான் உன் வேலை அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு அசம்பிளியில் இப்படித்தான் நடந்திருக்கு. இதான் யதார்த்தமான உண்மை. அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூட்டம் போதே ஒழுங்கா வந்திருக்கலாம்ல. இப்போ எதுக்கு இந்த தீர்மானத்துக்கு இங்க பாருங்க, அதிமுக அந்த தீர்மானத்துக்கு அந்த பக்கம் இருக்கு, பாமக அந்த பக்கம் இருக்கு, திமுக இந்த பக்கமா அந்த பக்கமா அந்த பக்கமா இந்த பக்கமாங்கிறப்போ இந்த பக்கம் இன்னைக்கு விஜயண்ணா தீர்மானம் மூலமா இழுத்து வந்திருக்கார். ஆனா இவங்களை நம்ப முடியாது. நம்ம கண்காணிக்கணும். இவங்க எப்ப வேணா என்ன வேணா பண்ணுவாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது தான் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் பிரதமரானா என்ன தப்பு இருக்குங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஏன்னா நம்மளுடைய நிலைப்பாடு எதையுமே இந்த ஒன்றியத்தில் நம்மளால செயல்படுத்தவே முடியல. இந்தியாவில் நீட்டு வேணாங்கிறோம், நீட்டு நடந்துகிட்டு இருக்கு. ஜல்லிக்கட்டு நம்ம நடத்தணும்னு சொல்லும்போது பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் தான் ஜல்லிக்கட்டு இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே ஒவ்வொரு மசோதாலுமே, உதாரணத்துக்கு தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாடுறது கூட நம்ம சட்டமன்றத்தில் தீர்மானம் போட வேண்டியது இருக்கு, நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மால் ஒருத்தர் அங்க போகும்போது மொத்த இந்தியாக்கான அந்த வடிவத்தையும் மாற்றத்தையும் நம்ம உருவாக்கலாம்ல. இந்த மாதிரி வே ஆஃப் அப்ரோச்சை அசம்பிளியில பேசியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வட மாநிலங்கள் சேர்ந்தால் ஒரு பிரதம மந்திரியை உருவாக்க முடியும் என்கின்ற நிலை இன்றைய வரையும் இருந்துட்டு இருக்கு. அதை மாற்றப்பட வேண்டும். தென்னிந்தியாவில் இருந்து, ஏன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதம மந்திரி எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும்.
அதிகாரம் உத்தரப்பிரதேசுக்கோ பீகாருக்கோ குஜராத்துக்கோ மட்டுமல்ல. இந்த மாதிரி விஷயத்த ஸ்டாலின் அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சொன்னீங்களா, என்னோட உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னு தான் ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாரு. ஆனா விஜயனாக்கு இந்த விஷயத்த சொல்லும் போது கே அவர்களும் ஏவாவேல் அவர்களும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, இதையே முடிச்சிட்டாங்க, இதுக்கு அடுத்து போனாலும் போயேன் பாவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய எண்ண ஓட்டம் இருந்துச்சு அப்படிங்கிறதான் எனக்கு தோணுச்சு. ஆனா மறுபடியும் நான் யாரை பாராட்டுறேன்னா ஆதவர்ஜுன் அவர்கள் ரொம்ப சூப்பராக பேசியிருந்தாங்க அப்படிங்கிறதான் நான் சொல்ல வர்ற முதல் பாயிண்டா இருக்கு. இப்போ நான் ரெண்டாவது ஒரு விஷயத்துக்கு போறேன். மரிய வில்சன் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அசம்பிளியில் பேசும்போது அவருடைய மொழியை கிண்டல் பண்ணி பேசும்போது அவர் வந்து ரொம்ப கோவப்பட்டு மைக் அப்படி தட்டிட்டு, நான் என்னால் அப்படி தாங்க எனக்கு பேச முடியும், அவர் தன்னுடைய கோபத்தை காமிக்கல, தன்னுடைய சூழ்நிலையை அவர் ரொம்ப கோபமாக பதிவு செஞ்சார் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அவர் வந்து மொழியை அவமானப்படுத்திட்டாரு, மதத்தை தூக்கி பிடிக்கிறார் அப்படிங்கிற பிரச்சாரங்கள்லாம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு இருந்துச்சு. அதை ஆதரித்து தாவேக்கா தொண்டர்கள் யாராவது எங்கேயாவது பேசியிருக்கோமா? நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கும், நான் ஒரு விஷயத்தை ஆதரித்து ஒரு விஷயத்தை ஏற்று பேசுகிறேன்னா அல்லது அந்த விஷயத்தை பற்றி நான் ரொம்ப தெளிவாக பேசுகிறேன்னா அதை பற்றி ஒரு புரிதல் வந்தால் மட்டும்தான் பேசுவேன். நான் பேசாத சில விஷயங்கள் இருக்கும். மரிய வில்சன் அவர்கள் 2 நாளாக டிபேட்டில் இருந்தாலும் நான் பேசவே இல்லை. ஏன்னா அதில் எனக்கும் சின்ன தவிர்த்திருக்கலாமே அப்படிங்கிற எண்ண ஓட்டம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு மரிய வில்சன் அவர்கள் ரொம்ப சூப்பராக அந்த பிரச்சனையை அழகாக ஹேண்டில் பண்ணாங்க. நான் பிறந்தது ஒரு ஊருங்க, நான் வளர்ந்தது ஒரு ஊர், நான் படித்தது ஒரு ஊர், இப்போ நான் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு ஊர், இப்படி 4 இடத்துல நான் இருந்தவன், நான் முழுக்க இந்த கம்யூனிகேஷன் எல்லாமே இங்கிலீஷ்லேயே இருந்துருச்சு. ஸோ நான் வந்து என்னை மேம்படுத்திக்கிறேன், நான் கண்டிப்பாக என்னை வந்து அடுத்த லெவலுக்கு நான் எடுத்து போகிறேன், இந்த அசம்பிளி செக்ஷன் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, எல்லா தலைவர்களும் சூப்பராக பேசுகிறாங்கிறத அவரே பேசியிருப்பார். அவர் பேசுனதை நானே உங்களுக்கு போடுறேனே சொன்னாங்க. நான் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். எஸ், லாங்குவேஜ் இஸ் அ பேரியர் தான் எனக்கு, அதை நான் மறுக்கல. அன்னைக்கு கொஞ்சம் ஆவசப்பட்டது உண்மைதான். நானும் தமிழ் மொழி, தாய்மொழி எல்லாம் தமிழ் தான். ஆனால் இன்ஃபர்மேஷன் தான், நாலேஜ் தான், நான் மறுக்கல. ஜஸ்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு, இது வெரி ஃபர்ஸ்ட் டைம். இந்த ஃபர்ஸ்ட் டைம்ல நாங்கள் திருத்திப்போம், சில விஷயங்கள் நாங்கள் கற்றுப்போம் உங்கள்கிட்டருந்து. வி வில் கம் பேக் ஸ்ட்ராங். வரப்போகிற நாட்களில் வெரி ஸ்ட்ராங்காக நாங்கள் கம் பேக் பண்ணுவோம், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அவர் பண்ணதை அவருக்கே தெரிஞ்சிச்சுங்க. தெரிஞ்சோன்னா அவரே அதற்கு வேறு விதமான ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அந்த விளக்கம் மட்டும் இன்றைக்கி அவர் கொடுக்கலங்க, அதை தாண்டி 3 விஷயம் பண்ணியிருக்காங்க தமிழுக்கு. தமிழில் ஒரு மிக முக்கியமாக வந்து ஒரு வசனம் ஒன்று, சினிமா வசனம் பேசியிருப்பாங்க, ஒரு பாடல் ஒன்று பாடியிருப்பாங்க, ஒரு கதை ஒன்று சொல்லியிருப்பார். மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவன் நான் கிடையாதுங்க, இது வந்து எனக்கு இன்னும் பழக்கம் இல்லாமல் இருக்குது, நான் பழக்கப்படுத்திக்கிறேன், நான் கம் பேக் கொடுப்பேன் அப்படிங்கிறத தெளிவாளமாக சொல்லிட்டாங்க. இப்போ 3வது பிரதானமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஜியோ ஒன்று போட்டிருக்காங்க. அதற்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்களேன். ஆகவே இந்த தீர்வு செயலியை கட்டாயம் செய்ய வேண்டாம். இன்றைய தினம் ஒரு அமைச்சர் வருகிறார், அங்கே வந்து ஒரு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார், அங்கே மேடை அமைக்கின்றோம், சாமியானா போடுகின்றோம், கார்பெட் விரிக்கின்றோம், வரக்கூடிய அமைச்சருக்கு அத்தனை பணிவிடைகளையும் செய்கின்றோம், மக்களுக்கு உணவளிக்கின்றோம். அதற்கெல்லாம் பணம் எங்கிருந்து வந்தது என்று யாராவது கேட்டார்களா? அந்த பணம் எங்கிருந்து வந்தது? ஆளும் அரசும் அரசு நிர்வாகமும் நம்மை லஞ்ச ஊழலுக்கு தள்ளுகிறது. ஆக வருங்காலத்தில் இன்னும் ₹1 கூட யாரும் செலவு செய்யாதீர்கள். வேண்டுமென்றால் மாவட்ட ஆட்சியர் செய்து கொள்ளட்டும். இந்த வீடியோவில் ஒரு அரசூழியர் வந்து ரொம்ப கோவமாக பேசியிருப்பார். என்ன கோவமாக பேசியிருப்பார்னா, அவருக்கு ஒரு மாவட்ட ஆட்சியர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ அந்த அரசூழியர்களுக்கும் நாமக்கல்லில் வந்து கொஞ்ச நாளைக்கு நடந்த ஒரு சின்ன ஒரு விஷயம்னு வச்சுங்களேன். அந்த சின்ன விஷயத்தில் அவர் பேசும்போது, இந்த விஐபி வரும்போது, அமைச்சர் வரும்போதுலாம் நம்ம தான் எல்லாருக்கும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படிலாம் அவர் பேசும்போது இது வந்து அரசோட கவனத்துக்கு வருது. அரசோட கவனத்துக்கு வந்தோன்னா அரசு பார்க்குறாங்க, என்னப்பாச்சு, என்ன பிரச்சனை, ஒரு விஐபி போகும்போது, ஒரு அமைச்சர் போகும்போது அதற்கான செலவுகளில் ரொம்ப முக்கியமாக வந்து பெரிய லெவலில் செலவு எல்லாமே வந்து எல்லாத்தையும் அரசாங்கமே பார்த்துக்கிறது இல்லை, அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் தான் பார்க்குறாங்க. அப்போ ஊழியர்கள் பார்க்கும்போது இவங்க லஞ்சம் வாங்குறதுக்கு இது ஒரு சாக்கா வச்சுக்கிறாங்க, நீங்கள் வரும்போது செலவு பண்ணுறோம்ல, இதெல்லாம் யார் காசு தர்றா அப்படின்னு சொல்லி ஒரு சாக்கா வச்சுக்கிறாங்க. அப்போ நம்ம கவர்மெண்ட் யோசிக்குது, ஒரு அரசு ஊழியர் அவர் ஏன் கை காசை போட்டு அல்லது சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணி ஒரு அரசு விழாவில் சில முன்னெடுப்புகளை எடுக்கணும். பெரிய பெரிய முன்னெடுப்புகள்லாம் எடுத்துருவாங்க, சின்ன அந்த டீ காப்பி ஏற்பாடு பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு தார்பாய் மாதிரி அந்த விரிக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்களுக்கெல்லாம் பெரிய ஃபண்டிங் கிடைக்காது. அந்த ஃபண்டிங் வந்து ரொம்ப
ரொம்ப கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கும்போது அதை வச்சு அவங்களால மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. அவங்க வெளியே தான் காசு வாங்கி இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இவங்களோட அந்த விசிட்லாம் வரும்போது. அப்போ இதை யோசிக்கிறாங்க அரசாங்கம், இது ரொம்ப தப்பாக இருக்குது. ஒரு அரசூழியர் எப்படி கை காசை அவர் எவ்வளோ தூரம் போயிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பாரு. அப்போ இதுக்குன்னு தனியாக நம்ம ஃபண்டை அலகேட் பண்ணணுங்கிறத நினைக்கல, செஞ்சுட்டாங்க. 6,85,00,000 ரூபாய் கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷத்தில் 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. எந்த மாவட்டங்களில் அதிகமாக நிகழ்ச்சிகள் நடக்குது, நடுப்பகுதியில் நிகழ்ச்சிகள் நடக்கிறது, இல்லை ரொம்ப கம்மியாக நிகழ்ச்சிகள் நடக்கிறது, இல்லை எந்த மாவட்டத்துக்கு அதிகமாக நம்ம போக வேண்டியது இருக்குங்கிற ப்ராசஸ் அடிப்படையில் ஃபண்டை ஒதுக்கிட்டாங்க. இதை காரணம் காட்டி இனிமேல் அரசு ஊழியர்கள் வந்து லஞ்சம் வாங்கக்கூடாது, இனிமேல் உங்களுக்கான பணத்தை அரசாங்கமே கொடுத்துரும் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஜியோ ஒன்று போட்டிருப்பாரு. அரசாங்கத்தோட அத்தனை முடிவுகளுமே, மிக முக்கியமான முடிவுகள் அனைத்து அமைச்சகத்திலுமே முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தெரியாமல் இனிமேல் எடுக்கப்படாது. அது அரசு ஊழியர்களோட பணியிட மாற்றத்தில் ஆரம்பித்து பதவி உயர்வு வரைக்குமே அதை பண்ணியிருந்தாரா. அதை பற்றி நம்ம ப்ரௌடாக பேசியிருந்தோம். இன்னைக்கு அதுக்கு அடுத்த லேயருக்கு போகிறாரு. மாவட்டங்களில் இந்த மாதிரி வந்து பணம் வாங்கிட்டு தான் நிகழ்ச்சிகளை நடத்துகிறாங்களா, அப்போ இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுங்கிறமா யோசிக்கும் போது இந்த ஜியோ வந்து போட்டாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஜியோ. இப்போ 4வது பார்த்தீங்கன்னா இந்த மின்சார கட்டணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஜூன் மாதம் ஜூலை மாதம் அப்படிங்கிறது பிரதானமாக பேசப்படுது. நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும், வெயில் அதிகமாக இருந்துச்சு, கோடை காலங்களில் மின்சாரம் அதிகமாக பயன்படுத்தப்படும். அதிகமாக பயன்படுத்தும் போது மின் கட்டணம் அதிகமாக வருங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இதை ஒரு ப்ரொபகண்டாவா, இதை ஒரு விஷயமா தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன திரை நடிகையை வச்சு ஒரு வீடியோ ஒன்று போட விட்டுருக்காங்க. அந்த வீடியோக்கு அப்புறம் வந்து கீழே போய் டிஎம்கே ஐடி இங்கே போய் கமெண்ட் பண்ணுறாங்க அந்த வீடியோ கீழே. சரி, அது அவங்களோட ப்ரொபகண்டா அரசியல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா கூட, எனக்கு அந்த சின்ன திரை நடிகையோட வீடியோ நான் பார்த்தேன். நான் இவ்வளவு தூரம் மின்சாரம் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கே இந்த கட்டணம் சொல்லி எந்த விதமான ப்ரூஃபும் அவங்க வந்து அந்த வீடியோவில் காமிக்கல. சும்மா வந்து இங்கே பாருங்க அதிகமாக இருக்குன்னு சொல்லி தான் அவங்க காமிக்கிறாங்க. இதை நம்பாதீங்க தோழர்களே. நீங்கள் மின்சார கட்டணம் வந்து நீங்கள் எவ்வளோ யூனிட் மட்டும் உங்கள் வீட்டில் ஓடி இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணிங்க. நான் சைடில் ஒரு சார்ட் போடுறேன். இந்த சார்ட்டை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுங்க. இப்போ உங்கள் வீட்டில் ஓடி இருக்கக்கூடிய யூனிட்டையும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கக்கூடிய கட்டணத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருக்கும், எங்கேயுமே மிஸ் ஆகாது, எங்கேயுமே அதிகமாகாதுங்கிறதான் யதார்த்தமான உண்மை. 500 யூனிட்டுக்குள்ளே ஓடி இருந்துச்சுன்னா 200 யூனிட் ஃப்ரீ, 500 யூனிட்டை தாண்டி இருந்துச்சுன்னா 100 யூனிட் ஃப்ரீங்கிறது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அது அடிப்படையில் தான் அது நடந்திருக்கு. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தோடனே மே 10ஆம் தேதி 200 யூனிட் மின்சாரம் மட்டும் ஃப்ரீயாக கொடுக்கலன்னு வைங்களேன். இப்போ இருக்கக்கூடிய கட்டணத்தோட நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக கட்டியிருப்போம். நல்ல வேளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் 3 கையெழுத்தில் இந்த கையெழுத்து இருந்ததை நம்ம அத்தனை பேருமே நன்றி தெரிவிக்கணுங்கிறதான் என்னுடைய எண்ணோட்டமாக இருந்துச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த சென்னை மாநகராட்சியில் எனக்கு என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. இந்த செய்தியெல்லாம் எப்படித்தான் பரப்புகிறாங்கன்னு தெரியல. ஒரு மாநகராட்சியில் சொத்து வரியை உயர்த்தணும்னா மாமன்றத்தோட ஒப்புதல் இல்லாமல் எப்படி உயர்த்த முடியும்? இல்லை ஒரு அரசாணை மூலமாக ஒரு ஆணையர் பண்ணுறாரு, நகராட்சியோட ஆணையர் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட அது வெளிப்படைத்தன்மையாக பொதுமக்களுக்கு தெரியாமல் எப்படியா பண்ண முடியும்? இதெல்லாம் ஒரு செய்தின்னு இன்னைக்கு எப்படி பரப்பிட்டு இருக்கீங்க? இப்போ மாநகராட்சி யார் கண்ட்ரோலில் இருக்குது? மேயர் பிரியா அவர்கள் கண்ட்ரோலில் இருக்குது. அவங்க தான் மேயராக இருக்காங்க. இப்போ வந்து மேலே நகர்ப்புற உள்ளாட்சி மூலமாக வந்து ஒரு ஜியோ போட்டு எல்லா மாநகராட்சியிலும் அதிகப்படுத்தணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதற்கான செய்திகள் எதுவும் வந்துச்சா? அப்படியே அவங்க பண்ணாலும் பொதுமக்கள் பார்வைக்குன்னு சொல்லி விளம்பரப்படுத்துவாங்க, கருத்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொத்து வரியை உயர்த்த முடியுங்கிறதா யதார்த்தமான உண்மை. மாமன்றம் இருக்கும்போது இந்த மாதிரி மேலேருந்து ஒரு ஜியோ போட்டுலாம் பண்ண மாட்டாங்க. மாநகராட்சி கூட்டம் நடத்தி அது ஒரு மசோதாமாய் கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆல்ரெடி கம்மியாக இருக்கக்கூடிய விஷயமா சில விஷயங்கள்லாம் எடுத்தாங்க. அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் திருத்தி அமைக்கப்பட்ட மதிப்பதிவீடுன்னு சொல்லுவாங்க, அதைத்தான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இவங்கெல்லாம் கம்மியாக கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க பார்த்துருக்காங்க. அந்த டேட்டா அத்தனையுமே செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படிங்கிற முறையில் அதை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் திருத்தி அமைச்சிருக்காங்க. திருத்தி அமைச்சிட்டோம், நீ கட்டி தான் ஆகணும்னு சொல்லி இங்கே அரசாங்கம் சொல்லலை. திருத்தி அமைக்கப்பட்டதை நீங்கள் 15 நாளுக்குள்ளே நீங்கள் மேல்முறையீடு பண்ணுறது தான். இது ரொம்ப அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா மேல்முறையீடு பண்ணுறதுக்கான ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அந்த 15 நாளுக்குள்ளே நீங்கள் மேல்முறையீடு பண்ணீங்கன்னா 30 நாளுக்குள்ளே உங்கள் பஞ்சாயத்தை தீர்த்துருவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அனைவருக்கும் கிடையாது. குறிப்பிட்ட சில பகுதிகளில் குறைவாக கத்திக்கிட்டு இருந்தவங்களை அரசாங்கம் பார்த்து, மாநகராட்சி பார்த்து அவங்களுக்கு மட்டும் அதிகப்படுத்தியிருக்காங்க. நியாயமான என்ன சொத்து வரி இருக்கோ அந்த சொத்து வரியை அங்கே போட்டிருக்காங்கிறதா யதார்த்தமான உண்மை. ஏன்னா அவங்க வகைப்பாட்டில் வந்து அவங்க வேறு விதமாக வகைப்பாடு நிலையில் இருக்கும். அந்த வகைப்பாடு வந்து சரியான இடத்துல இருக்காது. இப்போ கரெக்டான வகைப்பாடை நோக்கி அவங்க வந்து நகர்த்தி கொண்டு போயிருப்பாங்க. அதன் மூலமாக அவங்களுடைய சொத்து வரி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு கட்டணம் போட்டிருப்பாங்க. ஓவரால் இங்கே நடந்தது இதுதான். காலிலேருந்து இந்த செய்தி ஒன்று பெருசாக பரப்பப்பட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 5 செய்திகள் தான் நான் பார்த்தேன். இந்த 5 செய்திகள் தான் பெரிய லெவலில் விவாதிக்கப்பட்டு இருந்துச்சு. இந்த 5 செய்திகளை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் கொடுத்துருப்பேங்கிறது என்னுடைய நம்பிக்கையாக இருக்குது. நம்ம சேனலை ஃபர்தராக நீங்கள் ஃபாலோ பண்ணினா தாவேக்காக்கு ஆதரவாக எதிராக எது வந்தாலும் எல்லாத்த பற்றியும் தெளிவாளமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.